இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பூமி, உன் லவ் மேரேஜுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு, இந்த சொத்துக்காக ஒண்ணு ககன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா இதுல கையெழுத்து போடு. அதுக்கப்புறம் அந்த ககனை நீ கல்யாணம் பண்ணிக்குவியோ இல்லனா கல்யாணம் பண்ணிக்காமலே குடும்பம் நடத்துவியோ அது உன்னோட இஷ்டம். அண்ணே, சொத்து எதுக்கு அண்ணே? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற மீரா? இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய கடமை மத்தவங்களுக்கு இல்லனாலும் எனக்கு இருக்குல்ல. கையெழுத்து போடு. இததான் சந்தர்ப்பவாதம்னு சொல்லுவாங்க சித்தி மேடம். ககனுக்கு இந்த சொத்து மேல எந்த ஆசையும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் சொத்தை விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதேதான். நான் அப்படி விட்டு கொடுத்துட்டா ஜாலியா நீங்க இந்த சொத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என் அத்தை ஃபேமிலிய மட்டும் இல்ல, கடைசியில எங்க அப்பாவையும் கண்டுக்க மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். பூமி, என்ன பேசிட்டு இருக்க நீ? உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சொத்தை வேண்டான்னு அப்பாவை, அத்தையோட ஃபேமிலிய பாத்துக்கிறது, இதெல்லாம் எனக்கும் ககனுக்கும் கஷ்டம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தும் நான் ஏன் விட நினைக்கலன்னா, என் அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அவங்க கண்ட கனவெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அந்த கனவுகளையும் நோக்கங்களையும் நான் நிச்சயம் நிறைவேற்றணும். அதுக்கு இந்த சொத்து எனக்கு தேவை. அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் என்னமோ இந்த சொத்து மேல ஆசைப்பட்டு எல்லாரோடைய சொத்தையும் புடுங்குற மாதிரி அபாண்டமா பழி போடுறிய பூமி. சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இந்த சொத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ நினைக்கிற மாதிரி அந்த ககனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லன்னா அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அதையும் பாத்துடலாம். பாரு, பாக்குறது இல்லடி, மனசு உடையிற அளவுக்கு அழறதுக்கு தயாராகி இருந்துக்கோ.